வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான சன்னா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச சுண்டல், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நறுக்கியது, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, கறி மசாலா, மல்லி இலை, கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, நல்லா கட் பண்ண பச்சை மிளகாய், பூண்டு, நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வழியில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கறி மசாலா, இதெல்லாம் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ அரிசியோடு சேர்த்து மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா தண்ணி, 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சுண்டெல்லாம் வேகிறப்போ அந்த உப்பு ஈக்குவல் ஆகும். உப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சாதம்லாம் வேகிறப்போ அது கரெக்டாயிரும். மல்லியில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மசாலாலாம் தனியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.